வெல்கம் டு எம்எஸ் ஹாப்பி ட்ரேடிங். வாங்க நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வியாழக்கிழமைக்கு உண்டான நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி லெவல் பார்ப்போம். இன்றைக்கி பாருங்கள், மார்க்கெட் நிஃப்டி பெரிய லெவலுக்கு மார்க்கெட் ஏறல. ஒரு 20 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு அப்பில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா 74 பாயிண்ட் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி 46,310 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 21,839 க்ளோஸ் ஆகிருக்கு. பெரிய அளவுக்கு இல்லை. மார்க்கெட் என்னென்னா வொலடைல் மட்டும் தான் இருக்குது. அதாவது டவுன் அப்பு இது மட்டும் தான் இருந்தது இல்லையா. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பையிங்கோ ஸ்ட்ராங்கான செல்லிங்கோ இன்றைக்கி ரெண்டுலையும் இல்லை. வொலடைல் மார்க்கெட், அதாவது ஒரு டவுன் வருது, அப்புறம் திரும்ப ஒரு அப் ட்ரெண்ட் வருது, திரும்ப டவுன் வருது, இப்படி தான் போயிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 50 மினிட்ஸ் சார்ட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் நம்ம பேங்க் நிஃப்டி நாளைக்கு பையிங் சைடு போனோம்னாக்கா வர இந்த ரேஞ்சு 46,700 அப்படிங்கிற லெவலில் 50 மினிட்ஸில் பிரேக் அவுட் பண்ணி மேலே ப்ரைஸ் சஸ்டெயின் பண்ணால் மட்டும் நம்ம பேங்க் நிஃப்டியில் பையிங் சைடு ஒரு ஸ்ட்ராங்கான பையிங்க்கு போகலாம். அதனுடைய டார்கெட்டை பார்த்தீங்கன்னா 47,000, அடுத்த டார்கெட் 47,200. 47,200 தாண்டிச்சுன்னா அதுக்கடுத்து 47,500 வரைக்கும் போகும். கீழே வந்துச்சுன்னா நம்ம செல்லிங் இப்போ ஸ்ட்ராங்கான செல்லிங் எப்போ பண்ணாக்கா இந்த ரேஞ்சுக்கு பிரேக் அவுட் பண்ணணும். 46,100 வச்சுங்களேன். 46,900, 46,100 இது கீழே 50 மினிட்ஸில் பிரேக் அவுட் பண்ணி கீழே ப்ரைஸ் என்ன பண்ணணும், சஸ்டெயின் ஆகணும், கீழே இருக்கணும். அப்போ தான் நம்ம செல்லிங் வரும். இருந்தாக்கா கொஞ்சம் செல்லிங் போகலாம். என்னுடைய டார்கெட்டு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் ஃபஸ்ட் டார்கெட் 45,900, அடுத்த டார்கெட்டு 45,800. ஓகேங்களா. 45,800. அது கீழே போச்சு 45,700. இது பேங்க் நிஃப்டி லெவலில். இதுக்குள்ளே வரைக்கும் மார்க்கெட் என்னன்னா ஒரு சைடு மார்க்கெட்டு தான் இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே 46,100 46,700 இது ரெண்டு லெவலையும் பிரேக் அவுட் பண்ணலாம். மார்க்கெட் எப்படி இருக்குனாக்கா தொடர்ந்து நம்மளுக்கு சைடு மார்க்கெட்டு தான். ஒரு அப் ட்ரெண்ட் வரும், டவுன் ட்ரெண்ட் வரும், அப் ட்ரெண்ட் வரும், டவுன் ட்ரெண்ட் வரும், இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா. இது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் பெருசாக ஒரு பையிங் ப்ரெஷர்னு வரல. பையிங் ப்ரெஷர் வர மாதிரி வருது, திடீர்னு செல்லிங் வந்துடுது. ஹையர் லெவலில் நம்மளுக்கு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது, லோயர் லெவலில் பையிங் வருது, ஹையர் லெவலில் செல்லிங் வருது, இப்படி தான் இருக்குது. மாறி இருக்குது. ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு மூவ்னு வரல நம்மளுக்கு பையிங் சைடு. அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹையர் லெவலில் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பையிங் சைடு போகக்கூடாது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பேங்க் நிஃப்டி இப்போ நம்ம இதை நம்ம ஒரு ஃபிபனாக்கி சார்ட் போட்டு பார்த்தோம்னா லோயரில் இருந்து ஹையருக்கு போட்டோம்னா மறுபடியும் பாருங்கள் கரெக்டாக இந்த இடத்துல 0.61% இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு. இந்த டவுன் ட்ரெண்டில் சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு, திரும்ப மறுபடியும் கீழே வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே இருக்கு பாருங்கள். எக்ஸாக்டாக நம்மளுக்கு 0.5% க்ளோஸ் ஆகிருக்கு. 46,310 இந்த லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு பேங்க் நிஃப்டி. அப்போ நம்ம இதை என்ன பண்ணலாங்க, பேங்க் நிஃப்டி திரும்ப கீழே வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், பை பண்ணலாம். பையிங் சைடு ஃபோக்கஸ் ஆகும். திரும்ப கீழே வந்துச்சுன்னா இந்த 46,000, 45,850 ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. மார்க்கெட் திரும்ப இந்த 45,800 வரும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பேங்க் நிஃப்டியில் பை பண்ணலாம். இதை உடச்சி கீழே ப்ரைஸ் சஸ்டெயின் பண்ணால் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், பேங்க் நிஃப்டியில் செல் சைடு போகலாம் இனிமேட்டு. ஓகேங்களா. இதை உடச்சி கீழே வந்துச்சுன்னா அடுத்த டார்கெட் நம்மளுக்கு 45,200 தான் இருக்குது. 40,200 வருது. ஓகேங்களா. இது நம்மளுக்கு ஃபிபனாக்கியோட லெவல் இது. ஓகேங்களா. ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட்டு நம்மளோட லெவல். ஓகே, நம்ம இதை எடுத்துருவோம். அதுக்கடுத்து நம்ம நிஃப்டி பார்ப்போம். நிஃப்டி நம்மளுக்கு இன்றைக்கி வாலடைல் மார்க்கெட்டு தான். அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு, அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்டு, இப்படியே மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. நிஃப்டி பாசிட்டிவ் க்ளோஸாக இருக்குது. அதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அவ்வளோதான். இப்போ நம்ம நிஃப்டியில் நம்ம நிஃப்டியை தொடர்ந்து டவுன் ட்ரெண்டு வருது. பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த லோ வந்துச்சு பார்த்தீங்களா, 22,440 அந்த செல்லிங் ப்ரெஷரு நல்லா ஒரு டவுனு. அதுக்கப்புறம் ஃபுல் பேக் பாருங்கள். இந்த லெவலில் ஹையை மார்க்கெட் இது வரைக்கும்
பிரேக் அவுட் பண்ணவே இல்லை. 22,200 தாண்ட முடியல. திரும்ப ஒரு லோ வந்திருக்கு. திரும்ப இந்த இடத்துல என்ன இருக்குன்னா கன்சாலிடேஷன் சைடே போயிருக்கு. இங்கே ஹை போனோம் பாருங்கள், இந்த ஹையை தாண்டவே இல்லை. இந்த ஹையை தாண்டாமல் இங்கே வந்து லோயர் லோ 22,118 வந்துருக்கு. மறுபடியும் செல்லிங் ப்ரெஷரு. மறுபடியும் ஒரு ஹை பார்த்தீங்கன்னா 21,935 தான் வந்திருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து நமக்கு என்னென்னா இந்த ஹையை தாண்டணும். இந்த 22,125 பார்த்தீங்களா, 130 இந்த லெவலை தாண்டி ப்ரைஸ் மேலே வந்து செஷன் பண்ண மட்டும் தான் தோட்டத்து மார்க்கெட்டு மேலே முன்னேறும். இல்லாட்டி நமக்கு என்னன்னா செல் ஆன் டைஸ் தான். மார்க்கெட்டு மேலே எப்போல்லாம் மேலே போகுது அப்போல்லாம் வந்து செல்லிங் வரும். அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். நாளைக்கு வந்து நிஃப்டி வந்து வீக்லி கனெக்ட் முடியுது, எக்ஸ்பைரி டே வேறு. அதனால் வந்து நம்மளுக்கு வாலட்டைல் வந்து ரொம்பவும் ஜாஸ்தியாக இருக்கும், அதிகமாக இருக்கும். அதனால் வந்து நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ப்ரீமியத்தை எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கரைப்பாங்க, ஜீரோ பண்ணுவாங்க. அதனால் வந்து நாளைக்கு நீங்கள் ப்ராஃபிட் வந்து குயிக்காக நாளைக்கு வந்து புக் பண்ணிட்டு வந்துருப்போம். ஒன் சைடு மார்க்கெட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை. நாளைக்கும் இதேமாரி தான் வந்து வாலட்டைல் மார்க்கெட்டாக இருக்கும், அப் டு டவுன் டு தான் இருக்கும். அதனால் பார்த்து நாளைக்கு ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து பையிங் சைடு நிஃப்டி வந்து பாருங்கள் இந்த ரேஞ்சு தாண்டணும். இன்றைக்கி வந்து ஹை 21,930. இதுக்கு மேலே வந்து ப்ரைஸ் வந்து 50 மினிட்ஸில் க்ளோஸ் வச்சு மேலே போனால் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், பையிங் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படி போச்சுன்னா ஃபஸ்ட் டார்கெட் வந்து இந்த ஹை தான், 21,980 வரைக்கும் போகும். அதையும் தாண்டிச்சுன்னா 22,000க்கு மேலே போச்சுன்னா அதுக்கு அடுத்தது இந்த கேப் வந்து ஃபுல்லாகும் 22,050. ஓகேங்களா, இது வந்து நிஃப்டி கீழே வந்துச்சுன்னா இந்த லெவல் உடைக்கணும். நாளைக்கு செல் செஞ்சால் 21,728 இந்த 30 இது உடைக்கணும். ஓகேங்களா, இந்த லெவல் உடைச்சி 50 மினிட்ஸில் கீழே ப்ரைஸ் வந்து செஷன் ஆனால் மட்டும் நம்ம வந்து செல் சைடு போகலாம். போனாக்க நம்மளுக்கு டார்கெட் வந்து 21,700, அதுக்கடுத்து 21,750. அந்த 21,750 தாண்டிச்சுன்னா 21,700. ஓகேங்களா, இது ரெண்டு லெவலையும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணார் அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகுனா சைடு மார்க்கெட்டாக இருக்கும், மேலே கீழே போய்ட்டு இருக்கும். ஓகேங்களா, இது வந்து நிஃப்டியோட லெவலு. நாளைக்கு பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எம்எஸ் ஆப்பிடிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு வேணும். ஓப்பன் பண்ணாக்கா நான் வந்து லிங்க்கில் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கோட்டாக் செக்யூரிட்டி லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணிங்க கோட்டாக்கில் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கோட்டாக் செக்யூரிட்டியில் வந்து நீங்கள் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ஜீரோ பிரேக்கேஜ் தான். இன்ட்ராடே பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஜீரோ பிரேக்கேஜ் தான், எந்த விதமான சார்ஜ் வராது, ஒன்லி டேக்ஸ் மட்டும் தான் வரும். அதனால் விருப்பம் உள்ளவர்கள் அந்த லிங்கை நீங்கள் பயன்படுத்தி கோட்டாக்கில் நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.